இருந்துச்சு? யாரு கண்ணு பட்டுச்சு? கொஞ்சம் சார் போச்சு, கொஞ்சம் ஏத்துக்கு போ. ஹலோ ஹலோ ஹலோ. இந்த 4 பேர் நாடகத்தை கெடுத்துருவாங்க. அடே ஏன்டா ஓட்டுதுன்னா மஞ்சு வரட்டா. மிஸ்டர் நாதன் மைச்சேட்டை சரி பண்ணுங்க. என்னை வீட்டில் எதுவும் மதனிட்ட சண்டை ஓட்டி அன்னிக்கிட்ட எல்லாத்தையும் திருகாத. இங்கே வச்சு சார் போய் உண்மையிலேயே ஒரு புனிதமான ஊருக்கு நாங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷங்கய்யா. ஆனால் அறந்தாங்கிலேருந்து 67 வேகத்தடை. நாங்களாவது சரியாக மேப் போட்டு வந்துட்டான். எங்கள் ஆனந்த் வார்த்த வேலை நடிகர்களுக்கு மேப் போட்டு விட்டுருக்கேன். புதுக்கோட்டைக்கு மேப்பு. அவன் காரைக்குடி வந்தவன் புதுக்கோட்டை சங்கத்துக்கு போயிட்டாங்க. அதனால் எக்கோ வைங்க. சாமியை கொஞ்சம் கூப்பிட்டுக்குறோம். ஹலோ 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 சார்பு கொஞ்சம். அது ஒரு காலம் எங்க பாட்டன் போட்டேன் ஆண்ட காலம். எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய இளவங்க உள்ள நாளையில கட்டி காத்த இந்த சாமி ஊரா வீரம் குறையாம இந்த மக்களை காக்குதா. என்ன நினைக்குது இங்க உள்ள இந்த ஆவணத்தாங்கோட்டையில உள்ள உச்சமாக காளியம்மே என்ன நினைக்கிறதா? இந்த குலத்தை காக்க வந்த இந்த சாமி குண்டு கிளிய என் கருப்பனோட தங்கச்சி நீ கோபுர கலசமே கருப்பை இறங்கி கூட்டத்தில் ஆடனா கட்ட வண்டி நுறங்கு முடாட்ட உன்னை எதுக்குற எதிரிக்கு கர்ப்பு ஓட்டி வந்த வளர்த்து மாடு சாயுமுடா கர்ப்பு அன்னைதான் வணங்கியே அன்னைதான் வணங்கி அருமை நல்ல ஜவை வணங்கி அருமை நல்ல ஜவை வணங்கியே இங்க உள்ள அறிவை சார்ந்த மக்களை நான் வணங்கிய அஞ்சு ஜட பரஜி வார எங்க ஆத்தாவுக்கு அழகு ஜட துறனையிட எங்க ஆத்தா ரோஜா காரித்தா எங்க ஆத்தா இவ்வளவு நேரம் பொறுக்க மாட்டா. மலையாள நாட்டுல மலையாள நாட்டுல என் கருப்பனை வச்சு வளர்க்க முடியலப்பா. அருவா குடியருவா கருப்பு ஆர்ப்பரிக்கும் ராமநாட்டு கருப்பு நீ முடிச்ச வித்தருவா. கச்சனல்ல வரைஞ்சு கட்டி கருப்பு கருங்கச்ச குஞ்சமிட்டா என் 18ஆம் படி பெரிய கருப்பு கச்சனல்ல கட்டி கருங்கத்தை சுத்தமிட்டா கருங்கத்தை சுத்தமிட்டா கூட்டது கேட்கலையா என் கருப்பு நீ உதக்கற கருப்பனோட பொன் கருப்பு கூப்பிட்டது கேட்கலையா தன் கருப்பு கூப்பிட்டது கேட்கலையா என் கருப்பு மேலமட கம்மாயா ஏ பாண்டி முன்னே மேலமட கம்மாயா கருப்பு மேலமட கம்மாயா பாண்டி
பாண்டி முனி தாய் அந்த சாமிக்கு வயதாகி போச்சுடா, சாமிக்கு எல்லாம் வயதாகி போயிருச்சா, இல்ல நீ புடிச்ச குதிரைக்கு தளண்டுதான் போயிருச்சா, விளையாட வாழ நின்றுக்க கருப்பா சப்பானியா ஒரு காலு நொண்டியாடா, ஒத்த காலு சப்பானியா ஒரு காலு நொண்டியாடா, இடது காலு சப்பானியா என் கருப்பே வலது காலு நொண்டி போயலா, வலது காலு சப்பானியா வலது காலு நொண்டியாடா. கலிஜரி கம்மாயா காளிமுனியா, கலிஜரி கம்மாயா காளிமுனி தாய், கலிஜரி கம்மாயா என் கலிஜரி காளிமுனி ஐயா, இங்க வந்திருக்க மக்களுக்கு ஒரு அசகு பசகு வந்துடாமல் நீ காத்தது காத்து, நீ கடைசி வர காத்தரணும் என் ஜாமி. கருப்பு காளிமுனி ஐயா கூட வர பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான என் பாச அண்ணன் தம்பிகளே, இவங்க எது கத்துறாங்கன்னு தெரியல, பூரா லேடிஸ் கிடைக்காம தர்றாங்க. என்னுடைய தம்பிகளுக்கு அன்புக்கு மிஞ்சி எதுவும் கிடையாது. என் தம்பிகள் எம்கேஆர் தான், நான் அப்புறம் என்ன சுருளிராஜனா, இவன் போட்ட போதைக்கு கொஞ்ச நேரம் கத்தணும்ல. என் தம்பிகள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நான் அனுதினமும் அந்த 18ஆம் படியான கலிஜரி காளிமுனின்னு நான் வேண்டிக்கிறேன். என் தம்பிகள் பூரா தீய பழக்கத்துக்கு அடிமையாகாமல் இல்லாமல் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்யா. அதை சொன்னதுக்கு 2 கத்து கத்துறாங்க. நாங்கள் என்ன தவறு செஞ்சாலும் அதை பொறுத்துக்கிட்டு 3 முடிச்சு போட்டாலே காலம் பூரா இவங்கிட்ட குத்துப்பட்டியே கஞ்சி குடிப்போம்னு மனசை கல்லாக்கி குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்னை தெரசா ரூபத்தில் அமர்ந்திருக்கின்ற என் அன்பு தாய்மார்கள் பாதம் தொட்டு வணக்கம் தான். ஆம்பளை சொல்லும் போது கை தட்டினீங்கல்ல, பொம்பளை தட்ட மாட்டேல தான். எப்படி தட்டுவே? அறந்தாங்க நாகக்கடை ஓனர் மக கை தட்டு, அதுக்கு தானே கண்ட சரக்க போட்டுக்கிட்டு புழக்க போடுறாங்க. கை தட்டுங்கத்தா. அந்த இல்லை இவங்களை போக சொல்லுப்பா, இவங்க கெடுத்து போடுவாங்கடா. டேய் எதுவும் வெதறதுல எறும்பு அடிச்சு பிடிச்சாடா என்னடா போட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க, நாசமா போக பேசாம இருங்கடா. நேற்று அப்படி தாண்டா ஒரு ஆள் கத்தி நாடகத்தை நிறுத்திவிட்டான்டா. ஆமா, இது வேற வெக்கக்கேடு. இந்த கிராமம் உண்மையிலேயே மிக பெரியவங்கள்லாம் இங்க இருக்காங்க. அந்த பெரியவங்க இல்லைன்னா நம்மளை போன்ற இளைஞர்கள்லாம் ஒரு மயிரும் கொடுக்க முடியாது. அவருடைய வயசுக்கு வரும்போதே, அந்த பருவம் வரும்போதே இளைஞர்களுக்கு தெரியும். ஒரு ஊரை கட்டி காப்பாத்தி ஒரு நிகழ்ச்சியோ திருவிழாவோ நடத்துறது யாருன்னா ஊர் பெரியவங்க இல்லைன்னா இல்லை. இந்த பெரியவங்க பாதத்துக்கெல்லாம் ரொம்ப நன்றி. அமைதியா இருங்கடா. நாடகம் என்ன நாடகம்னே தெரியாம வந்த ஆள்லாம் கை தூக்குது. என்ன நாடகம்னே தெரியாதுல்ல, எனக்கே தெரியாது. உள்ள ஒரு 16 பேர் பிரேரேஜை போட்டு தின்னுட்டு இருக்காங்க. அருமையான பிரேரேஜ் எந்த கடையில் வாங்கினா அப்படின்னு தெரியல. விளக்கெண்ணெய் ஊற்றிருப்பார் போல. விளக்கெண்ணெய் வாட இன்னொரு பிரேரேஜில் வேப்பனை வந்துச்சுட்டான். பசித்தோருக்கு உணவு கொடுப்பதில் என் தமிழனுக்கு மிஞ்சி உலகத்தில் யாருமே கிடையாது. நீங்களும் டெய்லி 10 பேருக்கு சோறு கொடுப்பீங்களாக்க. ஓஜியில் கணேஷ் பயில கொடுக்க மாட்டாங்க. யாரு? தமிழே. அதே மாதிரி ஒரு பந்தியில் சாப்பிட்ட போது நல்லா கவனிச்சு பாரு,
இந்த கல்யாண வீடு காது ஊத்து வீட்லாம் நம்ம பஜியில் ஓட்டு ஜாடுக்கிட்டு இருப்பான், பின்னாடி நின்று வேடிக்கை வைப்பாங்க. அது எல்லாரும் நினைப்பிய இடம் பிடிக்கிறதுக்காக நிற்கிறாங்க, கிடையாது. உனக்கு வைக்கிற அந்த வெஞ்சனம் பூரா நமக்கு வைக்கிறாங்களா? பூராத்தி நோட் பண்ணுவேன். உருளைக்கிழங்கு ஒரு கூட்டு, முட்டைக்கோசு, அப்பெல்லாம் இவனுக்கு வைக்கலைன்னா டேபிளோட தள்ளி விட்டு 60 லட்ச ரூபா கல்யாணத்தை நிப்பாடி விட்டு குசி விட்டு போயிடுவாங்க. ஆனால் உலக நாட்டுக்கு பயங்காட்டி இந்த தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு தமிழனுக்கு தான் பேரும் புகழும் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அப்துல் கலாம் ஐயா யாருப்பா தம்பி? இங்க வாடா. இப்ப வா. இப்ப மட்டும் லேஜா நீர் கசி வருமே, மத்த நேரம் கத்துவாங்க வெதர் வரைக்க மயிறு. தம்பி இங்க வாங்கப்பா, அந்த சின்ன பையல வர சொல்லு. இங்க வாடா. டேய், வீர நிறைந்த இந்த பூமியில பிறந்துட்டு எவனும் வெக்கப்படுறவன் தமிழன் கிடையாதுடா. யாராவது ஒரு தம்பி இங்க வாவேன். டேய் இங்க வாடா, நீ வாடா, சும்மா வா. ஒரு கப்பலிங்க ஒண்ணு வாங்கி தரேன், வாடா. அதுன்னா வேமா சிரிப்பாங்க. உண்மையிலே தமிழனா பிறந்ததுக்கு நம்ம எல்லாருமே பெருமைப்படும். கை தட்டலாம். உலக நாடு ஜப்பான் பார்த்திருக்கீங்களா? ஜப்பான்காரங்க ஊரா 3 அடி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பிறக்கிற உள்ள ஊரா எலி குஞ்சு மாதிரி தான் இருக்கும். நீக்குறோக்காரன் அவங்க வேற, அவங்க போஸ்ட் போறாங்க கணேசன் கொடுக்குறவங்க அவங்க வேற. ஆனா உலக நாட்டில் இருக்கவே ஒரு நாளைக்கு ஒன்று சாதித்து கொண்டிருக்கிறான். நம்ம நாட்டை விட்டு கொடுக்க கூடாது. நம்ம தமிழ்நாட்டுக்காரர்களும் சாதித்து கொண்டிருக்க. செய்வனை வைக்கிறதுல முதல் இடம் தமிழ்நாடு தான். அப்ப அறந்தாங்கி பக்கம் நிறைய புலங்கும் போலே செய்வனை கைதட்டு கொடுத்து. உண்மையிலே இந்த மைஜெட்டு எங்க அண்ணன் நாதனை மறக்க முடியாது. அவர் ஒரு ஆளை வைத்து நான் தெரிந்து கொண்டேன், ஒட்டுமொத்த கிராம பொதுமக்களும் இதே அன்போடு தான் இருப்பார்கள் என்று. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வந்தலிருந்து என்ன வேணும் என்ன வேணும் கேட்டாரு, என்னமோ கேட்டார். அண்ணே ஒன்றும் சொல்லலண்ணே, உண்மையிலே மைஜெட் ஆப்ரேட் நீ தானப்பா? அடிப்பு ஓவர் ஓலைய இல்லை, உடம்பு ரொம்ப சூம்பி இருக்கப்பா, பாவோடா செய்யக்கூடாது. கல்யாணம் ஆயிடுச்சுல, இன்னொரு லேடிஸை கட்டி வைக்கிறேன், புலங்கிக்க, சாப்பிடு விடு. நன்றி நன்றி. ரூம் பாய் கலை செய்வனை வச்ச மாதிரியே தெரியாங்களா? இந்த நாங்கெல்லாம் பரம்பரை கோடாங்க. நாங்க எங்க பாட்டம் போட்டேன் காலத்துல இருந்து. உங்களுக்கு ஒரே ஒரு உண்மையை சொல்றேன், செய்வனை வைப்பது ஈஸி. இந்த செய்வனை பத்தி என்னன்னு தெரியாம சில பேர் லூசா தர்றேன். செய்த செய்வனை கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஓம் பக்கம் திரும்பிடும். அப்புறம் நீ ஐயோ நாள் வராது, ஆத்தா நாள் வராது. இதை மட்டும் தெரிஞ்சுக்கிறேன். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உழைப்பில் முன்னேற வேண்டும் என்று எண்ணம் கொண்டு வாழ வேண்டும். உண்மையிலே நீங்க வெளியூரா இந்த ஊராப்பா? இல்ல வெயிலுக்கு சட்டி இட்டி பிறண்டுச்சாடா, அறுக்குதா? ஏன்டா இந்த தொந்தரவு பண்றிய? இதுல ஒரு ஆள் என்கிட்ட போட்டோ எடுத்துக்கிட்டு ஒருத்தர் சொன்னார், அருமையான சரக்கு பீரும் ஓல்டு மங்கு சேர்த்து சாப்பிட்டுப்பேன் போல. 1/4 மணி நேரமா என்கிட்ட பேசிட்டு, உன் நாடகம்னா எனக்கு உசுறு, என் பொண்டாட்டிலாம் உன் நாடகம் தான் பார்க்க, என் பிள்ளைதான் உன் நாடகத்தை பார்க்க. ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு எடுத்துட்டு என்னை கேட்டேன், உன் பேர் என்னன்னு. மதுவை அவர் வந்தா ஒழிப்பாரு, இந்த இவர் வந்தா மதுக்கடையை அடப்பாருன்னு அந்த எண்ணத்தை யாரும் விட்டுருங்க. உங்க மனக்கட்டுப்பாடு ஒண்ணுக்குத்தான் மதுவை ஒழிக்க முடியும் என்பதை நான் தெரியுது. நான் 4 நகைச்சுவை பேசிட்டு போறதுக்கு வரல. என் தம்பிகள் எல்லாம் ஒன்னே ஒன்று சொல்றேன், என் தம்பிகள் தான் பிறந்த தாயினுடைய வயிறம், நீங்க வாழ்ற ஊரும் தாப்பா வேற, ஓடுற ரத்தமும் பாசமும் ஒண்ணு. என் தம்பிகள்லாம் இங்கே பப்புனா நிற்கக்கூடிய எம்கேஆர் நாடக உலகத்துக்கு வந்து 21 வருஷம் ஆச்சு. இந்த நாடக உலகத்திலே எந்த உலகத்திலையும் ஈஸியாக கெட்ட வழக்கத்தை பழகி கொள்ளலாம். நான் பெருங்கொண்ட ஒரு குடிகாரன் 8 வருஷத்துக்கு முன்னாடி, உண்மையத்தையும் சொல்றேன் மேடையில். ஆனால் நான் குடியை நிப்பாட்டினால தான் இன்னைக்கு ஒரு அன்பாலயம் ஆதரவற்ற இல்லம் கட்ட முடிந்தது. என்னால் முடிஞ்ச உதவியை ஏழை மக்களுக்கு நான் செய்து கொண்டிருக்கிறேன். 100 பேர்த்துக்கு கஞ்சி ஊற்ற முடியாட்டாலும் 10 பேர்த்துக்காவது கஞ்சி ஊத்துறேன். ஒரு நடமாடும் ஒரு தமிழனா வாழ்ந்து கொண்டிருக்கேன்.
இவங்க ஜல்லிக்கட்டுக்கு நிறைய போவாங்களா? ஏதாவது பாடுவது தெரியும். இங்க இருக்க தாய் தகப்பனுக்கு தான் தெரியும். தன்னுடைய பிள்ளைகள் காலேஜ் போறேன் பள்ளிக்கூடம் போறேன்னா அவன் வர்ற வரைக்கும் கண்ணீரை வடித்து கொண்டு காத்திருப்பது பெத்த தாய் தகப்பனுக்கு மிஞ்சி உலகத்துல எதுவுமே கிடையாது. தாய் தகப்பன் இப்ப சொல்லும் போது இவங்களுக்கு எரிச்சலாத்தே தெரியும். ஒரு கடைக்கு போக சொன்னோம்னா எதிர்த்து பேசுவேன், போக முடியாது, என்ன செய்ய வேண்டுவேன். ஒன்று சொல்லிக்கிறாங்க, வீட்டை விட்டு போடான்னு சொன்னா சொத்த ஏழை. இந்த சைடில் நிற்கிற என் தம்பிகளை கொஞ்சம் சொல்ல முடியுமா யாராவது? அப்போ அண்ணே உங்க காலில் விழுந்து கும்பிட்டு கேட்டேன், அமைதியா இருங்க, இல்லைன்னா ஒன்று செய்கிறீங்களாயா? 1 லிட்டர் பெட்ரோல் 3 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வந்து என்னை எரிச்சிருக்கீங்களா? தாயியா செத்துடுறேன். இந்த கொடுமையாடா பொண்டாட்டியை படுத்துற மாதிரி படுத்துறாங்க. ஏக்கோ இப்ப நீ வேற எப்படி உட்காந்துட்ட வாழக்கா கம்பெனி ஓனர். ஹலோ ஹலோ தங்க பாண்டி பால் பாண்டி பொண்ணு பாண்டி எந்த பாண்டி ஊருக்குள்ள இருந்தாலும் யாருக்கும் தெரியல. நம்ம ஏவுகணே நாயகனை மட்டும் என்னைக்கு தமிழ் மக்கள் மறக்க முடியல. உலக நாடுகள் போர் தொடுத்தாலும் இந்தியாவை பார்த்து எல்லா நாடும் பயப்பட காரணம் என்ன? அவர் யாரு என்ன சொல்லுதங்கா, பேரு என்ன சொல்லுதங்கா, ஞானத்தங்கா. தமிழ்நாட்டில பிறந்துட்ட ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பேய்க்கிரம்பில் பிறந்த ஏவுகணை நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை கொஞ்சம் நடந்த புண்ணிய பூமியில பாடுதங்கா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு அங்க தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் ராமன் நாடு மாவட்டமா ராமேஸ்வரத்தில் அட எந்த ஊரு அவர் படுத்திருக்காரு பேக்கரும் அவர் தான் அப்துல் கலாயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி கலாம் அவர்கள். அக்கினி சிறகைதியே அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா. பெரும் பாசமிகு நம்மள்களா தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா கலாம் அவர்கள். பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். வானத்தில கனையே வீணார் தமிழக மண் மீது புகழ்ந்துவேனார். கதையே வீணா தமிழக மண் மீது முடிசூடினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கள்ளா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நாட்டு மேல உள்ள பற்றும் இந்த வீரமும் பாசமும் குறையக்கூடாது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், தமிழ்நாட்டு ஆளுங்க எல்லாரும் வரட்டும், எல்லாத்துக்கும் பிள்ளை குட்டி குடும்பம் இருக்கு, எல்லாரும் பிழைக்கட்டும். இன்னைக்கு ஹோட்டலு கிட்டல் எல்லா இடத்துலையும் இந்திக்காரையும் உட்காந்துருக்கேன். ஆனா மற்ற இடத்துல இந்திக்காரையா இருந்தாலும் பரவாயில்ல, கருது வண்டியில் ஒரு ஆள் டிரைவரை அனுப்பிட்டாங்க. அவனுக்கு முண்டைக்கு ஒரு இடமும் தெரியல. பையன் நம்ம வயக்காடு எதுன்னு இருக்கேன், அடுத்த வயக்காடை அறுத்துப்பட்டு வந்து காதை கட்டிருக்கேன்.
ஒரே ஒரு விஷயம், இது ஏன் நடக்குதுன்னா வர வர நம்மளிடம் சோம்பேறித்தனம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. கொத்தனார் வேலை என்பா என்ன? பல இல்லங்களுக்கு விளக்கேத்தி வைக்கக்கூடிய புனிதமான தொழில் கொத்தனார் வேலை. கொத்தனார் இருப்பீங்களே, இப்ப இந்திக்காரன் எல்லாம் கொத்தனார் வேலையை கூப்பிடு, கே பயம் 10 மூடை சிமெண்ட்டை போட்டு கலவை ஓடணும். சரி ஓகே ஓகே என்று மடக்கு மடக்குன்னு போட்டு 15 மூடைக்கு கூட வெட்டுவேன். நம்மள்கிட்ட சொல்லு, ஒரு முறை கலவை ஓடுனா அப்பத்தே சட்டிக்குள்ள வந்து செய்தி வீடி எடுத்து இந்த ஊரில் கட்டணம் நடக்க அறந்தாங்கி போய் ஸ்பீடி அடிச்சுட்டு வருவேன். அதுக்குள்ள கொத்தனார் மேலே நின்று கலவன்ட்டுவார். திருப்பி அவரே பொறுமை தாங்காமல் வந்து மூடையை குலைச்சி போட்டுக்கிட்டு தட்டோட அள்ளிட்டு போயிடுவார். உண்மையா இல்லையா? நடக்குது. அதே மாதிரி கல்யாணம் ஆகலை நிறைய பேருக்கு. கல்யாணம் பொண்ணு 5 வருஷமா பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கான், கிடைக்கலன்னு சொல்ற ஆளுகெல்லாம் கை தூக்குங்க. ஏன்ட்ட லேடிஸ் இருக்குப்பா, நீ என்ன 2ஆம் தரத்துக்கு அடி ஓடுற? ஏன் கல்யாணம் ஆகல? பொண்ணு கிடைக்காது. தம்பிகளுக்கெல்லாம் ஒன்று சொல்றேன், வருங்காலத்தில் லேடிஸ் ரொம்ப குறையா இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா மாத்தி மாத்தி குனிஞ்சுக்குங்க. குனிஞ்சுக்கிட்டு மாத்தி மாத்தி உங்க காலை தொட்டு கும்பிடுங்க. ஆம்பளையா பரப்பையா பரப்பையாங்க. கிடைக்கலடா. முதல்ல ஊருக்கு வியாபாரம் பார்த்தாரு. 3 கிலோ வெங்காயம் 100 ரூபா, 2 கிலோ வெள்ளைப்பூடு 200 ரூபான்னு வியாபாரம் பார்த்தது போய் இப்போ ஆட்டோவில் மைக்கை கட்டிட்டு கிளையிறாங்க. எங்க ஊரை சேர்ந்த ஆறுமுகம், வயது 34, 3 வருஷமா பொண்ணு கிடைக்கல. அன்புக்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, உங்க ஊர்ல 2 விழா தாய் 3 விழா தாயா இருந்தாலும் பரவாயில்ல, கருப்பு பை இல்லாட்டாலும் பரவாயில்ல, வெல்டிங் வச்சு கட்டப்பை வச்சு அடிச்சுக்கிடுவான். ஆனா நான் என்ன சொன்னாலும் இன்ஸ்டாவில் ரிலீஸ் ஆக்கி அதை ட்ரெண்ட் ஆக்கி வர்றது என் தம்பி. தான் நான் என்ன சொன்னேன், இந்துக்கள் கலாச்சாரம் புனிதமானது. நான் தவறாக சொல்லவில்லை. சாமியை கும்பிடுறதும் பழைய காலத்தில் நடைமுறை மாறிக்கொண்டிருக்கிறது. இப்ப ஓம் சக்தியை நான் தான் சொன்னேன். ஓம் சக்தி என்ன சொன்னேன்? ஓம் சக்தி கோயிலுக்கு போற பொம்பளை ஆளுக குத்தாட்டம் போடாம போங்கத்தான், அதைத்தான் சொன்னேன். சொல்லி 1 வருஷம் ஆகல, 15 வண்டியை சாச்சி விட்டால சக்காலத்துக்கு. நான் தெரியாம கேட்கிறேன். ஆத்தாவை வந்து ஓம் சக்திக்கு மாலை வர்ற பொம்பளை ஆள்கிட்டலாம் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு, அங்கே மேலும் ஒருத்தர் எல்லாரும் வரும்போது சக்தி ஆளுமா டோலுமா கட்டிபுடி பாட்டு இதெல்லாம் போட்டு நீங்க வந்து குத்தாட்ட நங்கு நங்குன்னு போட்டுக்கிட்டே வர வேண்டும். ஆத்தா சொன்னுச்சாக்க சொல்லல. ஆனால் பெண்களை விட எக்கோ கட் பண்ணப்பா. என்னண்டோ கேக்குதுப்பா. அல்ல உனக்கு என்ன லேடிஸ் பிரச்சனையோ? எங்க பெரியமா மயந்தேன். ஆமா, தொங்காசுத்துறேன். என் ஆண்கள் மாதிரி 10ல் சிறந்தவர் யாருமே கிடையாது. காப்பை கட்டிட்டு பீர் அடிப்பாங்க. இல்லை, நிறைய ஊர்ல நான் பார்த்துருக்கப்பா. உங்க பக்கம் நான் பார்க்கல. அங்கிட்ட எங்க ஏரியா பார்க்க போனா காப்பை கட்டிவிட்டு இருந்தா எம்கேரன்னு வாயை பொத்துறேன்னா அடிச்சிருக்கேன்னு அர்த்தம். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், யாரா இருந்தாலும் எந்த கோயிலுக்கு மாலை ஓடுங்க, பக்தியோட போங்க. பக்தியோட போகும்போது இந்த மாலை ஓடுற இந்த 42 நாள் ஐயப்பே மற்ற சாமிக்கு போடுறீல்ல, எல்லா கெட்ட வழக்கத்தையும் அப்படியே விட்டுறணும். யாரு கேட்குறா? தண்ணி அடிக்கக்கூடாதான், லேடிஸ் நோ. ஆனால் மற்றது செய்யலாமா? புளி போடலாம், கணேஷ் போயில போடலாம், ஃபில்டர் அடிக்கலாம். அதெல்லாம் சாமி வந்து ரைட் போட்டுருச்சு. இதெல்லாம் செய்யுங்கடா, அதை மட்டும் செய்யக்கூடாது. எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் எல்லா தீய பழக்கத்தையும் மறந்து யாரு ஒருவர் தெய்வத்தை உண்மையாக பக்தியோடு நம்பி போறேன்னா சாமி உன் வீட்டில் வந்து நிற்கும். இதான் உண்மை. தீச்சட்டி எடுக்கிறாள் பொம்பளையாளு சொல்றதா? எங்க அப்பத்தா காலத்துல தீச்சட்டி எடுக்குங்க 5-6 வேப்ப குழந்தை. அந்த வேப்பங்குலையை வச்சு எங்க அப்பத்தா தீச்சட்டி 3 ஊர் விளையாண்டு வந்து செலுத்தான். இப்போ தீச்சட்டி எடுக்கிற பொம்பளையை பாரு, 70 கட்டு வேப்பங்குலையை வச்சுட்டு 10ஆவதுக்கு புருஷன் விசிறி வீசிக்கிட்டே போறார். அந்த பொம்பளை கொட்டுக்கு முன்னாடி போயும் தொலைக்க மாட்டேங்குது. இந்தா அது ஒரு கிளவி முன்னாடி வந்துடும். இது தீச்சட்டி எடுக்கிறாள் இப்படியே இந்த கிளவி வந்துட்டு தான்
அந்த தீச்சட்டி எடுக்கிற மருமக அவங்க அத்தை தான் ஆடு. அது சொல்ல, அத்தை தள்ளி போங்கத்த, அவ போகாது. இருந்தா கொட்டுக்கார ஊரம் அடிச்சு அங்கனே தொழிலாம் அந்து. ஏய், இந்த உலகம் எப்படி இருக்கு லேஜா நினைக்கிற? தீ பத்தி எரியும், காலி பூக்குழி இறங்குவாங்க சாமி பக்தியோடு. இன்னைக்கு சாம்பல் பறக்குது, அதுல போய் மண்ணித்துளி மண்ணித்துளி மண்ணி சங்கம். இவங்க என்னடா விஜய் டிவி மாதிரி அவங்களா கத்துறாக்கி அவங்கள அசிங்கப்படுத்தல தம்பி. உங்களுக்காகத்தான் அன்னை விழிப்புணர்வா செயல்படுறேன். ஆனா டாஸ்மாக் கடையை மட்டும் அடைச்சிட்டோம்னா வீட்டில் எல்லாருமே செய்தி விடிய ஊத்து போட்டு காய்ச்சிடுவாங்க. நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? சிலிண்டருக்கு ஒரு 10 ரூபா கூட்டினா மட்டும் எரிச்சலா பேசுற பொம்பளை ஆளுகளாம் அநியாய விலை சிலிண்டரை ஏற்றி விட்டாங்க. ஒரு சந்தை கடைக்கு போனால் கத்திரிக்காய் பாவம் விவசாயி ஒரு நாளைக்கு நல்லா இருந்துட்டு போறாரு, அதை பேசுகிற. டாஸ்மாக் கடையில் கடை அடப்பு 3 நாளைக்கு 650 ரூபா கோட்டுனா 700 ரூபா தர்றேன், அந்த ஒத்த கோட்டில் எனக்கு கொடுனான்ட்டேன். ஆனால் மனிதனுடைய மூத்திரத்தில் மட்டும் போதை ஏறிச்சுன்னா செத்தேன். எவனும் ஒன்றுக்கு இருக்க முடியாது. அவனா வாலியை கட்டிக்கிட்டு இப்படித்தான் நடப்பேன். ஓசை போட்டு டேங்கில் ஏற்றிடுவாங்க. ஆனா இன்னைக்கு மதுவை குடிச்சு விட்டு ஒண்ணுக்கு இருக்கும் போது அந்த இடத்த பாரு, இவன் போனதுக்கு அப்புறம் அந்த இடமே எரிஞ்சிடும், புல்லுகளெல்லாம் கருகிற. அதை மாடு தின்னுட்டு அன்னைக்கெல்லாம் ஒரு மாடு கண்டுக்கு பதிலாக வெறும் இளங்குடியை மட்டும் போட்டு போயிடுச்சு. சிரிப்பு கல்ல சிந்திக்க வேணும். சாராயம் காய்ச்சதுல மாவட்டம் எங்க மாவட்டம் தான், சிவகங்கை மாவட்டம். எங்க ஊர்ல சாராயம் காய்ச்சனா. ஆமா, அப்ப நீ தானே வந்து குடிச்ச. காவல்துறை நான் உள்ள போக நீ வாழ. அதே மாதிரி எங்க அண்ணன் மண்டையில மசுறு இல்ல. ஏன் பூரா கப்ளிங் முட்டுதேன். கப்ளிங்ல முட்டை டொங்காசு போட முடியாம இருந்தா உங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்றேன், இயற்கையா வாழ கத்துக்கங்க எல்லாருமே. அப்துல் கலாம் ஐயாவுடைய தலைமுடிய பாத்தீங்களா, நரைச்சு போயிருக்கும். அண்ணே நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போறது நல்லது. டை அடிச்சா கருப்பாத்தியா இருக்கேன். ஏன் உங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்றேன், எங்க அப்பங்களுக்கு பூரா சொல்றேன், பெரிய ஊரா எனக்கு அப்பாதான். மண்டை நரைச்சிச்சுன்னா இனிமேல் மறுபடியும் பிறக்க போறீங்களா? ஏழை என்னை பாடா படுத்துறாங்களே. உங்க எல்லாத்துக்கும் ஒரு உண்மையை சொல்றேன், எத்தனையோ நீங்க நாடகம் பார்த்துருப்பிய, அந்த நாடகத்தில் ஒரு சத்தம் இருக்காது. ஏன் நாடகத்தில் தான் செல்போனை காணா, பைக்கை காணா. அன்னைக்கு ஒரு ஆள் பொண்டாட்டியை காணாமட்டேன். சரி, கூட்டத்தில் பாருன்னா ஒவ்வொரு பொம்பளையும் மூஞ்சிலேயே லைட் அடிச்சு பார்க்குறேன். பார்த்தவொடனே ஒரு பொம்பளை செவத்த பொம்பளை அப்படி உட்காந்துருச்சு. அதை பார்த்தவொடனே இதே உன் பொண்டாட்டின்ட்டேன். இப்படி என் பொண்டாட்டி இல்லைங்க, என் பொண்டாட்டி என்னை பார்த்தவொடனே செருப்பு கழட்டி அடிப்பான்ட்டேன். ஆனால் கல்யாணம் பண்ண பெரியவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், அவங்களுக்கு தான் தெரியும். இந்த இளைஞர்கள்லாம் என்ன நினைக்கிற கல்யாணத்தை பற்றி? பத்தியா முண்டைக்கு நாக்கு இழுக்குது. கல்யாணம் அவங்களுக்கு கிடைக்கல. இந்த ஜல்லிக்கட்டு மாடுக்குதான் நல்லா பாச்ச குணம் உள்ள பசுமாடு எங்கே கண்டு ஓடுதோ அதுக்கு முன்னாடியே அட்வான்ஸ் போடுவாங்க. எப்பா அடுத்த காலம் கண்டு ஓடுச்சுன்னா எனக்கு இந்த 1001 புடி. அந்த மாதிரி இப்போ மாசமாக இருக்க பொம்பளைகிட்ட பூரா கிளம்பிட்டாங்க. பொம்பளை பிள்ளை வளர்ந்துச்சுன்னா என் மயனுக்கு தான் இந்த 10,001 புடி பூரா வெறி உண்டு. தெரியா நாயா தெரியா கிடைக்கல. எப்படி கிடைக்கும்? இவங்க பூரா இளைஞர் பூரா இன்னைக்கு வந்து சீரழிற கெட்ட வழக்கம். பஸ்ஸில் 80 பஸ் டிரைவர் ஓடிக்கிட்டு இருக்காரு. அந்த டிரைவர் பக்கத்துல இருந்து ஒரு பையன் நீக்குற வீடியோ, அந்த ஆள் ராடை பார்த்தோன்னே இதே நீக்குறன்னு போட்டு மலையோட சாச்சு 12 பேரை காணும். யானை கதை, யானை கதை இப்போ சொல்ல முடியாது. அந்த எலி செஞ்சதுல யானைக்கு வளகாப்பு. ஒரு சாங் ஒன்று பாடுவோம். அண்ணே மைக்கு கொஞ்சம் நல்லா இது அண்ணே. அந்த மைக்கு போக மாட்டேன், லேடிஸ் மைக். ஹலோ 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 வேணா மது பழக்கம் என் தம்பிகளை அண்ணனும் நல்லா இருக்கணும்.
இந்த பாட்டை பாடுறேன். இந்த பாட்டை பெரியவங்க கேட்கும் போது அறிவு சார்ந்த பாடலாம் பாடுறேன். இந்த பப்புனு எந்த கூட என்னைய விசாரிக்கலாம். ஆனா லேஜு வாஜா கட்டிங்க போட்ட வந்த ஆளுக இந்த மசுறு பாட்டை எதுக்குறா படிச்சியா போட்டு வந்த சரக்கு இறக்கி விட்டாரு. என்னை நோத்தாங்கம்மான வைவ இந்த கிளம்பிட்டாண்டா. நேரத்துல ஒரு ஆள் இப்படி கிளம்புறாப்லன்னா எதுக்குத்தேன் நீர் கசி வேணா மது பழக்கா வேணா முன்னே குடி பழக்கா. கிட்ட எந்த கருத்துள்ள பாட்டும் பாட முடியாது. மது பழக்கத்தை நிப்பாட்டுறதுக்கு விழிப்புணர்வு பாட்டு பாடினா அவங்க பொழந்து ஓச்சு. நான் எவை மூஞ்சில முழிச்சேன்னு தெரியலையே. சாங் ஸ்டார்டிங் போறோம். வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே நம்ம ஆஜமானது வேடா முன்ன மது பழக்கம் முன்னே குடி பழக்கம். கொஞ்சம் பைக் ஹலோ ஹலோ மைக்கு தொண்டையை பிடிக்குது. இடத்துல தண்ணி ஊத்துனியா இல்லையா? பேசாம எடுத்து வச்சு விடு. ஒரே இதை அடிச்சு செவத்துல விழுகிறேன். வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே நம்ம அதே மாணவி உள்ள தெருவில் வாடுமே. உனக்கு கைதட்டு மயிர் தட்டுவேன். நம்ம ஆஜ மாணவி உள்ள கேமரா பள்ளிக்கூடம் போற முள்ள சட்டகிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா சட்டகிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா பட டாஜ்மார் கட குடியத்தா நீ மறந்தாயா பட டாஜ்மார் கட குடியத்தா நீ மறந்தாயா. நமக்கு வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம். நீ 150 சேர்த்து வச்சு போட்டு வாங்குற 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம். நீ 150 சேர்த்து வச்சு போட்டு வாங்குற. நமக்கு வேணா மது பழக்கம் அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சந்தி உழைச்ச காசு அண்ணன் தம்பிகளா. இந்த மதுவு பெருங்கொண்ட ஒரு விஷத்தன்மை. மதுவை குடிச்சு புட்டு இன்னைக்கு பெரிய பெரிய மருத்துவமனையில சேர்ந்த உறவுகள் பூரா மதுவால பாதிக்கப்பட்டு கிட்னியே பாதிச்சு இறந்து போயிறாங்க அண்ணன் தம்பிகளா. இந்த பிறவி என்பது ஒரு தடவை, இனிமேல யாரும் பிறக்க போறது கிடையாது. இந்த பிறவில இன்னார் மையம் இப்படி வாழ்ந்தான்னு பேரெடுத்து போகணும் அண்ணன் தம்பிகளா. என் தமிழனுக்கு வேணா இந்த மது பழக்கம். இதுல நிறைய பேர் கைதட்டலையே என்ன ஒரு நினப்பு தானா? அதுல மதுவை முத கண்டுபிடிச்சவன் யாருன்னா வெளிநாட்டுக்காரன். உண்மைதானே? அந்த மதுவில் பல இதை கலந்து அடித்தவன் தமிழ்நாட்டுக்காரன். அதில் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. செவனப்பை ஊற்றி அடித்தோம்னா ஏப்போ வருமா, குடல் ஃப்ரீ ஆகுமா, மைத்தை பிடுங்க. ஏய் ஒமட்டும் போது மண்டே மோந்து வாக்க சொன்னது தமிழ்நாட்டுக்காரங்க. மண்டே மோந்து வாத்து அதில் ரொம்ப ஒமட்டுச்சுன்னா கம்பு கொட்டை தூக்கிடுவாங்க. இதை ஒரு உரிங்கண்டு அவன் உடனே விக்ஸு மிட்டாய் மாதிரி அதோட 3 மசூர் பிடிங்கிட்டு வந்துடும். நம்ம இவ்வளோ கெட்ட வழக்கம் செய்கிறோம்ல, என் தாய்மாரில் பார்த்தீங்களா எந்த கெட்ட வழக்கம் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு கெட்ட வழக்கம் இருக்குது. புருஷனுக்கு தெரியாமல் கண்ட இடத்துல கை மாற்றி வாங்கி வச்சுருவேன். புருஷன் கட்டுறதுக்குள்ளே வேலைக்கு போய் படுக்க வேண்டியது.
ஆனால் 10 மாதம் சுமந்து ஈயெறும்பு கடிக்காமல் நம்மளை பாதுகாப்பது பெற்ற தாய். உலகத்தில் தாய் தான் தெய்வம். அதனால நோட்டீஸை படிக்கிறேன். என்ன கரத்திலும் பொண்ணக்கூடிய அப்போ சார் போய்ங்க போ. அப்போ உன் பேர் என்னண்ணே? என்னது ரஜினியா? ரஞ்சித் என்ற பேருக்கு ஒரு அர்ச்சனை வந்துட்டு வா. ஆவணத்தாங்கோட்டை கிராமத்தில் அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ உச்ச மகா காளியம்மன் திருக்கோவில் 12ஆம் நாள் தெப்பத் திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலைசிறந்த நாடக குடும்பங்களை ஒன்றுபட்டு ஆவணத்தாங்கோட்டை கிராம பொதுமக்கள் எங்களை அழைத்து வந்தாலும் இந்த நாடகத்தை பார்ப்பதற்காக வெளியூர்லேருந்து வருகிறந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம். அண்ணே என்னண்ணே நரசு உள்ள இருக்காப்பா, சொட்டு மருந்தை ஊற்றிட்டு கூட போ. சரி, வள்ளி திரும்ப நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபுச வேந்தன் நடிபுச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் மணப்பாறையை சேர்ந்த செந்தமிழ் செல்வன் அவர்கள் வேலன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பாட்டுக்கென்று பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு வீர தமிழச்சி கோவை சித்ரா அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். நாடக உலகத்திலே மைசெட்டுக்கார உரம் பயந்த ஒரே நாரதர் யாருன்னா கோதமங்கலம் எங்க அண்ணன் முத்துச்சிற்பி. அந்த முத்துச்சிற்பி அண்ணன் வந்து பாடினார்னா லேஜான மைசெட்னா இங்கிட்டு 2 கிளியும் மைசெட்டுக்கார உள்ளே வந்து 500 ரூபா கொடுத்துருவார். ஏப்பா உன் தொண்டையை சைஸா பாடுப்பா தம்முன்றோம். அந்த முத்துச்சிற்பியும் இன்னைக்கு வந்திருக்க நாரதர் இருந்தேன் சூப்பர் சிங்கருக்கு வாய்ப்பு கிடைச்சு. ஆனா துவரங்குறிச்சி இன்னைக்கு வந்திருக்க நாரதர் பாலமுருகன் விட்டு கொடுத்தேன். இவனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். விஜய் டிவியிலிருந்து டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க. மதுரை மாட்டுத்தாவணியிலிருந்து சென்னை போன 6 மணிய கலையரசு பின்பாட்டு இசையமது படித்த ஒரு பட்டதாரி. மேடைக்காக விளம்பரத்துக்கு நான் சொல்லலை, இந்த போட்டிருக்கேன் பாருங்க, எம்காம் ஆசிரியர் வேலைக்கு படித்து விட்டு பல பள்ளிக்கூடத்தில் போய் ஏறி இறங்கினேன். படித்த படிப்புக்கு ஹெட்மாஸ்டரும் கிடைக்கல, சொல்லிக் கொடுக்கும் கிடைக்கல. கடைசியில் முட்டை ஓடுற வேலை கிடச்சி. சத்துணவு முட்டையா? சத்துணவு வேலை. அதுக்கும் போனேன். சமைக்கிறவன் போல 8 முட்டையை எடுத்துகிட்டு போனோன்னா வேலையை விட்டுட்டு. ஆசிரியர் வேலை பெரிதல்ல, நான் சிரிப்புக்காக சொல்லலை. இவங்க அப்பா கைகாட்டி வளநாடு கைகாட்டி சங்கர்னா பெரிய ஒரு நாடக சாம்பவான். தன்னுடைய தந்தை எந்த கலையில் கஷ்டப்பட்டு கண் விழித்து என்னை வாத்தியார் வேலைக்கு படிக்க வைத்தாரோ அந்த வேலை எனக்கு வேணாம், எங்கள் அப்பா இருந்த இந்த கலையிலே நானும் பேர் வாங்கவன் என்ற வந்த இந்த தமிழனை எம்கேஆர் தலைவனங்கிறேன். என் அன்பு தம்பி வளநாடு கைகாட்டி அருகாமல் கோயிலுப்பட்டியை சேர்ந்த கலைக்கு நீ உண்மையிலே இந்த பேர் உனக்கு பொருத்தம்டா, சூப்பரா. SS கலைமணி வாத்தியார் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாட. தம்பி எல்லாரும் பாடுவாங்க, நீங்க பிசியை வாசிக்கணும். அதோட நம்ம அனிருத்தை தூக்கி சாப்பிட்றோம். போட்டி 2 பேத்துக்கு தான், அனிருத்தா சின்ன ருத்தா. ஹலோ 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 ஹலோ
சூப்பர். கலைமணி அண்ணன் காலையில் சம்பளம் வாங்கினதான் காசு வாச்சதுக்காக இந்த ஊராட்டு பிள்ளைய வளர்த்து பொழைச்சிக்க. இவனை வச்சு மணப்பாறையில் கிளிச்சோசியம் பார்த்து பொழைச்சிக்க. ஏய் பேசாமறா. உன் பேர் என்னப்பா? சூப்பர்ரா. இப்போ பெத்ததா இதை இப்போ இருந்தால் ஒரு செலவு வைக்கணும்டா. உன் பேர் வைக்கலையா? உன் பேர் என்னப்பா? அப்பா வேறு, அம்மா வேறு. சரி, கல்யாணம் பண்ணி என்ன செய்வ? சரி போப்பா, டீச்சர் கீச்சரை வெட்டிடாதீரா போக்கிற. இன்னும் நாடகத்துக்கே வரமாட்டேன். எங்கள் அண்ணன் அங்கே தான் நிற்கிறியா? பிள்ளை அருமையாக வளர்த்துருக்கப்பா. அவன் பேரே யோசிச்சான் பாரு, அந்த அளவுக்கு வளர்த்துருக்கு. மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதங்க வித்துவான் கோடிகிடி குமரன். ஐயா 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 சார் போயினே அருமையாக இருக்கு உண்மையிலே. ஹலோ, அதுவும் இயந்திரம் தானே, அது என்ன செய்யும்? ஆனால் மைசெட் அருமை. இவன் அறைய போகிறேன். இப்போ இந்த கதவை திறக்கிறாங்க ஒரு மாதிரியா. மிருதங்க சக்கரவர்த்தி மிருமத்துவான். என் அன்பு உறவுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன். திறமையான மிருதங்க சக்கரவர்த்தி ஒரு இடத்திலே சொல்லு சுத்தமாக பாடலுக்கு இனிமையாக ஒரு மிருதங்க சக்கரவர்த்தி வாசித்து கொண்டிருக்கிறார் என்றால் அவருடைய வாத்தியார் கண்டிப்பாக மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் அரசகுளம் டிவி சேஞ்சத்தப்பாவத்தான் இருக்க முடியும். நாடக உலகத்திலே எனக்கெல்லாம் சிசியம்பிள்ளை இருக்காங்க. ஆனால் அவருக்கு 200 சிசியம் இருக்காங்க. 200 பேரும் பேர் வாங்கி தந்தார்கள். என்னுடைய மாணவர் புறாம் என்னை சட்டையை பிடிச்சி தண்ணியை போட்டு அடிக்க வந்தாங்க. காரணம் என்ன? நான் செல்லமாக இருப்பேன். அவன் என்னை குள்ளமாக நினைத்து விட்டான். எனது அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகில் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன். பல விருதுகளை இவன் வாங்குவான் தான். பெத்ததாயுதப்பன் அன்றே யோசித்து வைத்திருக்கிறார்கள். தோப்பூர் மருது அவர்கள் மிருதங்கத்தை சேர்ப்பார். மருது கோடாங்க இல்லைப்பா, சவு கிழிஞ்சு போச்சு. அது கதம்ப நாடத்துலேயே வாசிப்பேன். அருமையான அடி. உண்மையிலேயே செவத்தப்பையன் என்றைக்குமே போய் சொல்ல மாட்டேன். இவ்வளோ தூரத்துக்கு அடிக்கிறான்னு என்ன காரணம்னா இன்னும் கல்யாணம் பண்ணலை. இல்லைன்னா 2 தட்டு தட்டி விட்டு பொண்டாட்டி வீடியோ காலில் இருக்கு, என்னை மதிக்கவே மாட்டேன். வாழ்த்துக்கள் மிஸ்டர் செவலை குஞ்சு. இந்த உட்காந்துருக்காரில் கோட்டை ஒரு கணேசன் வண்டி வத்த போகிறாரு. எப்போ பார்த்தாலும் இப்படி உட்காந்துருக்கே ப்ரோ. கோட்டையூர் கணேசன் எல்லாத்துக்கும் தெரியும். கணேசன்னே என்னுடைய தீவிர பக்தன். ஆனால் கணேசன்னே ஃபோன் அடித்து வாட்ஸ்அப்பில் கேட்குற ஒரே கதை யானை கதை. அதை இவங்க பார்த்து கற்றுக்கிட்டாங்க. கோட்டையூர் கணேசன்னே வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு தெரியும். கோட்டையூர் கணேசன் யாரை வைத்து தெரியுமா இருக்காரு? இந்த இருக்க ஆல்ரவுண்டு இல்லைன்னா அவர் கிடையாது. அவர் ஓட்டுற மாட்டுக்கு பூரா வெந்தேன் சாணி அள்ளுவேன். அவன் அல்லாட்டா மாடு களி. வாழ்த்துக்கள் தம்பி. என் தம்பி வாங்க பொங்கச்சோறு தர்றாங்க, வாங்க நேரம் இல்லையா?
பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி அடிக்கிற அடி அவன் அடியாத்தியா இருக்கும். உங்க இல்லையானே, உங்க இல்லையா? ஒரு 200 ரூபாய் தரீங்களா? இங்க வாத்தா, அதுக்கு 5-6 சோறு போட்டு வளப்பா. பிள்ளை இருக்க இடுப்புல வச்சு அங்கே விழுந்துரும் போலையாடா. யானை இருங்க தம்பி, இரு, இந்த யானை கதையை சொல்லிடுறேன். நாட்டில் செக்ஸ் கதை கைதட்டினது தம்பி. கத்துனா எலி எப்படி யானை செய்யும்? ஆள் இருக்காயின்னு ஓடிடும்ல. ப்ளீஸ் ப்ரோ, அமைதியாக இருந்தாதே கதை சொல்லுவேன். ஒரு யானை ரொம்ப நாளாக அதுக்கு சுகர். ஒரு யானை தான். அண்ணே இருண்ணே, ஐயா ஒரே ஒரு விஷயம், நான் போயிட்டேன்னா பூரா போயிடுவா. பரவாயில்லையா? நான் ஆணவத்திலையோ இதுக்கே நான் சொல்லலை, பெரியவங்கள்ட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் பார்த்த காலம் வேறு, இன்னைக்கு நாடகம் போயிட்டு இருக்க காலம் வேறு. 10 நடிகர்களும் அவர்கள் பணியை அழகாக செய்வார்கள். ஆனால் என் தம்பிகள் பூரா காலேஜ் படிக்கிற ஆளுங்க, என் தம்பியை நினச்சா செல்லில் என்ன வேணால் பார்க்கலாம். இன்னைக்கு இரவு நேரத்தில் இந்த நாடகத்தை பார்க்க வைத்தது அண்ணே. சரியான நேரத்துக்கு வந்துடுவாங்கண்ணே. அப்படி பார்க்கணும்னா வெத்தலை ஓடுக்கிட்டு ஒரு 8 வந்து பார்த்துட்டு வா. நீ ஒரு ஆள் ஏய் விட்டு போயிடுவேன், நான் அங்கிட்டு போய் சூம்பிட்டு தெரியவா தம்பி. யானை கதை சொல்ல முடியாது, ஏன்னா யானைக்கு வெடிக்க ஆகாது. யானை வச்சதில் சாணியை போட்டு ஓடிடுச்சு. ஐயா அந்த வெடியை இங்கே வைக்க முடியுமா? அப்புறம் சொல்கிறேன், வெடிடா. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி என் அன்பு தம்பி எண்டவுளி மண்ணின் மைந்தன் மணிவேல் அவர்கள் ஆளுண்டை அடிப்பார்கள். காசு உனக்கு லெவிக்க தம்பி. எப்படியாப்பட்ட பேர் வாங்க. தீபாவளி வந்துருச்சா? ஏன்னா வெடி போடுறது சாமிக்காக, அதனால் நான் அப்படியே இறுகிக்கிறேன் தம்பி. அந்த ரவுண்டாக இருக்குல்ல, அதை வச்சு ஒரு அடி அடிங்க. சும்மா ஒரு நோக்கத்துக்கு அடி. ரொம்ப முணுமுணுன்னு இருந்துச்சுன்னா பின்னாடி கூட அடி தம்பி. பெண்கள் பூரா கரை எடுத்து வர்றாங்க. இந்த ஊரில் கரை எடுத்து வர ஆத்தாவுக்கு ஆனால் 1 லட்ச ரூபா உங்களுக்கு சம்பளம். கணேஷ் போயில ஒரு வாயிட்டு கூலி போடணும். விக்ஸ் மிட்டாய் நீங்கள் வாங்கிக்கிறணும். அது கூட இல்லைன்னா மைத்தை பிடுங்க வர 1 லட்ச ரூபா இந்த ஊரில் பேசியிருக்கு. அடிங்க தம்பி. அப்படி நீ அடிக்கும்போது ஊட கிடந்து இங்கே ஆடி ஓம் குச்சி ஓம் மூக்குலேயே குத்திடும். மருத்துவ செலவு நீ தான் பார்த்துக்க. புதுக்கோட்டைக்கு அங்கிட்டு ஒரு ஊர், எந்த ஊர்னு சொல்ல முடியாது. நான் மாட்டிக்கிறேன், நீ தப்பிக்க. 3000 சம்பளம். அது பூக்குழி தீக்குள்ளே இறக்கி விட்டு நீங்கள் ஓடிடலாம். 3000க்கு அடி. பூக்குழி முன்னாடி இறங்குறதா பின்னாடியா?
3000 கம்பெடுத்தேன். சரி அண்ணே அண்ணே அழகுமலையானுக்கு திரி எடுத்து ஆடுறேன் நான். ஆமாம் அழகுமலையான் தான்டா குலசாமி. காசு கிடையாது. புளிச்சோறும் தக்காளி சோறும் தருவேன். ஊருகா ஓம் பொறுப்பு. அண்ணனுக்கு அடிச்சு கொடுப்பா. சாமி இறங்கணும். இப்போ இருடா சாமியை கும்பிட்டுக்கிறேன். கருப்பா காளிமணி ஐயா அரும்பு குறையாமல் இறங்கி இந்த மக்களுக்கு நல்ல குறி சொல்லணும்டா. அடிப்பா. என்னது சாமி அப்படி வரும் தம்பி? இது என்ன சாமியை நிப்பாட்டுறதுக்கா சூட தாமத்தினியா? உலகத்தில் காசு இல்லைன்னா எதுவுமே கிடையாது. அதை நிரூபித்து விட்டான் இந்த பானிபூரி கடைக்காரன். சிறந்த முறையிலே இங்கே சீன்தாள் அமைத்து கொண்டிருக்கிற எந்திரன் படத்தினுடைய 2 போட்ட நடிகர் என் அன்பு மாப்பிள்ளை சதீஷ் அவர்கள் சீன்தாளம். சதீஷ் வாங்க. இதுல பேசுங்க. வந்துட்டோம்மா. கூப்பிட்டீங்க? என்ன வேலைக்கு வந்திய? தாளம் வாசிக்க. தாளத்தை காணா? அங்கே இருக்கா? போ முண்டை. அங்கேருந்து வந்துட்டாரு பெரிய கேபிள் டிவி குறிக்கிறது மாதிரி. என்னைக்கு நீ பேண்ட்டை மறந்துட்டு முண்டமாக வர போறியா? பூரா என் கூட சேரையும் பூரா மனநோயாளிச்சா இருக்கேன். கரெக்டாக மாமா பாடுறதுக்கு ஆனால் எக்கோ வைக்கிறேன் கொஞ்சம் சார். நீங்கள் எக்கோ வேணாம் சார். உனக்கு தேவையில்லை மயிறு. பெரிய சூப்பர் சிங்கர்ல அனிருத்து இந்த வார ஐடிய. மழை பெய்யுதுமா? இடி ஓட்டுக்கிட்டு இருந்துச்சு வெடி ஓட்டுக்கிட்டு இருக்காங்க. மழையா என்னையே லூஸ் ஆக்கிட்டானே. கரெக்டாக போடணும். என்னம்மா போடணும்? சப்பாத்தி ஒரு 70 பூரி கிழங்கு அதை மட்டும் போட்டு வைங்க. வந்து சென்றுட்டு குசி விட்டு போயிடுவோம். டேய் தம்பி இந்த காமெடியெல்லாம் வர வர விஜய் டிவி மாதிரி போயிட்டு இருக்கு. கரெக்டாக போடணும். கருப்பு கரை சேலை கட்டி கரையோரம் போற குட்டி லூசு பாடக்கூடாது. நீ நான் பாடுறது அடிமேல் அடி வைத்தா. சரி உங்களுக்கு என்ன சிட்டுக்குருவி கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? அப்போ பாட்டுக்கு தாளம் போடுங்க சாமி. அவன் குறை மசுர சேவிங் பண்ணிட்டு அரைவேன். கரெக்டா போடணும். உன்னமிங்கே உன்னை யாருங்கோ உடம்புல இல்ல குறைகள் எல்லாம் உன்னமில்லைங்கோ புலந்து போச்சு. ஏற்கனவே என்ன கடுப்புல இருக்கு. ஒழுங்கா தாளம் போடுறா. தாளம் அது முன்னாடி சொல்லிக்க மாட்டியா? ஏமாம்மா நீ லூசா? நாளைக்கு ஆஸ்பத்திரி போவா. நீ லூசா நான் லூசாடா? உன்னே தாண்டா கூப்பிட்டு. அப்போ இந்த இருக்குல்ல இந்த எலி இதை பிடிச்சிக்கிட்டு இருந்தா கிண்ணா 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 கிண்ணா. இது யானையாமா? யானை கிடையாது. இப்போ கரெக்டாக போடுங்க. மூக்கை சிந்தி விட்டு அரைவேன். கரெக்டாக போடணும். நான் என்ன நினைச்சேன் நீ அப்போ இந்த சூம்புற வேலையெல்லாம் இங்கே சொல்லலை. தாளம் போடுறா. படுத்துறாங்கடா. அண்ணே பாப்பாடு படுத்துறேன். ஈரம் போட்டேன் ஐயா. பெரிய ஆளு ஒரு உதவி சரியில்லை. அந்த வெடியை என் மேல எரிய முடியுமா? இந்த கொடுமையா? இதுல நீங்க எல்லாரும் தப்பா நினைச்சுட்டா பரவாயில்ல. தில்லானா மோகனம்பால் படம் பார்த்துருப்பீங்க. சிவாலிய சிவாஜி கணேசன் ஐயா அவர் பாடும் போது வெடி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கலையே கெடுத்துரும். இப்போ ஆடலும் பாடலும் மற்ற நிகழ்ச்சினா அவங்க பாடு பாடிக்கிட்டு இருப்பாங்க. ஆடலும் பாடல ஆடிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் வெடி போடலாம். இது வந்து பேச்சாற்றலை குறைத்து விடும். அந்த கடுப்பை போனால் வச்சுக்கிட்டு உன்னே புழக்க போனேன். இப்போ மாப்பிள்ள ப்ளீஸ் மாப்பிள்ள, வயசில் நீ இலையாளா இருந்தாலும் உன் காலை அசிங்கப்படுத்தாம அறந்தாங்க பக்கம் வந்திருக்கான். கரெக்டாக தாளம் போடுங்க. அப்போ இது அறந்தாங்கயா? அப்போ மனப்பாறையை நினச்சிக்கிட்டே இருந்திருக்கியானா? இவனை யாரா தூக்கத்தில் தூக்கி போட்டு வந்தேன் வண்டியில்? நீ ஒரு பிரயத்தினி பையமே. கரெக்டாக போடு. சரி ஆமா. நேரம் கூடி வந்த வேலை திரும்பி பாருங்க. இவ்வளவு அழகா பாடுறீங்களே. நான் நெஞ்சை மூடி வைத்த கோளை என் நெஞ்சிலே இனி ரத்தம் இல்லை. கண்ணீருக்கு நான் தத்து பிள்ளை. ஐயா யாராவது வீக்கே செரு போட்டிருக்கீங்களா?
ஒன்னும் இல்லாட்டா அரைச்சற்பா தூக்கி போடுங்க நான் அடிச்சிடுறேன். ஏலே இதுல போடுறா. மறந்துட்டோம்மா, நீ பாடினதை வாங்கிட்டோம்மா. கண்ணே கிளம்பலையா உன் குஞ்சு 5 மணி ஆகுமாம்மா. என்டி கள்ளச்சி. தம்பி நீங்க போய் மண்டி ஓடி சூம்புங்க. ஒரு கைதட்டு கொடுங்க. இப்பதான் அவனுக்கு வந்து சுயநலம் வந்திருக்கு. அதுக்கு தான் சொன்னேன் 3 மாத்திரை போடக்கூடாது. பச்சையா இருக்குல்ல, ஆமா, அந்த மாத்திரை போட்டதோட சூப்பை ஊம்பணும். சரி நல்லா அப்புறம் நல்ல வாயில வந்துடும். கரெக்டா போடுறா. சரி பருத்தி எடுக்க அறந்தாங்கில வாங்கினேன். பட்டுக்கோட்டைக்கு போயிட்டேன். தம்பி தம்பி உங்க ஊர் ஸ்டாப் வந்துருச்சு, இறங்குங்க. நீங்க மாவு அரைச்சது போதும். என் முகர்லே முழிக்காத, நடந்தாது உயிரும் உன்னை கொண்டே விடுவேன். இப்பத்தானடா தெரிஞ்சிட்டேன்னு சொன்னேன், கிறுக்கு முடிச்சிட்டானடா. யானை கதை மறுபடியும் முதல்ல இருந்தா. ஏய் யானை அத்தை தண்டி உடனே செய்ய முடியாது. நாட்டில் எத்தனையோ கதை சொன்னேன், அதை பூரா மண்ணோட மண்ணா மக்கி போச்சு. இந்த யானை கதை பள்ளிக்கூடம் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. ஒரு யானை, அதுக்கு வந்து சுகர் 450. அறந்தாங்கி பஸ் ஸ்டாண்டில் டெய்லி வாக்கிங் போயிருக்கு. வாக்கிங் போகும்போது அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேருந்து ஒரு எலி அந்த யானை கப்ளிங்கை பார்த்துருச்சு. அன்னைக்கு பார்த்து சரியான மழை, ஈரத்துக்கு அதுக்கும் அந்த எலி ஓஸ் டெம்பர். அந்த யானைக்கிட்ட வெக்கம் விட்டு கேட்டிருக்கு. யானை ஒரு நாளைக்கு உன்னைய தரப்பியா தரப்பியா தரப்பியா. அப்போ எலி சொன்னிச்சு துறப்பையா துறப்பையா துறப்பையா. அந்த யானை வந்து டீசெண்டான ஃபேமிலி குடும்பம். அது சொன்னிச்சு, அறந்தாங்கி பஸ் ஸ்டாண்ட்லேயே நீ வந்து என்னைய கிண்ணா பண்ணேன்னா பயல ஊரம் காலேஜ் போகிற டைம் பைக்கை நிப்பாட்டிட்டு சைலன்ஸை கழட்டிட்டு வந்து பெட்டக்ஸ் இது நீ. அதனால அது ஐடியா சொன்னிச்சு. அறந்தாங்கி அவுட்ரு, முனியசாமி தென்னந்தோப்பு. முனியசாமி இருந்து அதோட ஊரை காலி விடுறேன். அங்கே வந்துரு நம்ம 2 பேரும் கிண்ணா அப்படி சரண. எலி அன்னைக்குன்னு மதுரை போயிடுச்சு. போய் பிராண்டடு சட்டை, பிராண்டடு டிஷர்ட்டு, என்ஃபீல்டு. யானையை புலந்தெடுக்க போகிறோம். யானை அன்னைக்குன்னு பர்ஃபின் பிராண்டு சட்டி போட்டு போய் தென்னந்தோப்பில் வெயிட் பண்ணுது. எலி அங்கிள் வரப்போகிறாரு, நம்ம சினையாக போகிறோம். சரின்னு எலி போயிடுச்சு. எலி போய் யானையை ஒரு நாள் புள்ள சுற்றி இருக்கு, முண்டை கப்ளிங் தெரியல. ஐயோ பாவம், என்னமோ ஒரு பொந்து தெரியுதுன்னு கப்ளிங்குள்ளேயே போயிடுச்சு. அப்புறம் யானை படார்னு குசை போட்டு விட்டுச்சு. சட்டான்னு வந்து தென்னந்தூர்லேயே அடிச்சு கிருதுன்னு யானை மறுபடியும் மாத்திரையை போட்டுருச்சு. வயகரா சேஜிபிலாம் வந்துருச்சு, ஓசை தூக்கி நிப்பாட்டுறது. யானை பின்னாடி போய் எலி மெதுவாக செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ அந்த நேரம் ஒரு இளநி யானை தலையில் விழுந்திருக்கு. யானை ஓ, எலி ரொம்ப வலிக்குதா, மெதுவாக செய்வா. எல்லாரும் கதையை கேட்டீங்க, வீட்டுக்கு போங்க, போய் சுடுதண்ணில் குளிச்சுருங்க. ஆனால் இது ஒரு கதைன்னு கேட்டாங்க பாரு, இவங்க அரைச்சான அந்த ஊரில் இருக்கக்கூடாது. ஆடல் அரசி அபிநய சுந்தரி மேடையிலே இப்படித்தான் நடனம் ஆட வேண்டும், இப்படித்தான் பப்பனு இடையே பேச வேண்டும் என்று வெற்றி முரசு கொட்டி வரும் என் அன்பு தங்கச்சி மணப்பாறையை சேர்ந்த சாந்தி அவர்கள் நாட்டிய தாரையாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். 5 ரூபாய்க்கு மணிமாலை கழுத்துக்கு பொருத்தமடி, 5 ரூபாய்க்கு மணிமாலை கழுத்துக்கு பொருத்தமடி. அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி. அப்பாவனா உன்னை சிறையெடுப்பே ஒன்னாக இருக்கட்டுமே. யாத்த அவ பெத்த என் ராஜாத்தி கொத்தோடு முத்தம் தரப்போ. அடி என்ன நீ ரக்கம்மா வெள்ளாக்கு நெடிப்போ நெஞ்சு குழுக்குதடி. கண்ணாடி முக்குத்தி மாணிக்க சிவப்பு பனை இழுக்குதடி. நகைச்சுவை மன்னர்கள், நகைச்சுவை மாமனிதர்கள், என்னுடைய மாணவர்கள் 1க்கு 2 பேர் வந்திருக்காங்க. 2 பேரும் நான் ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லி கொடுப்பேன், அவங்க சொந்தமாக உள்ள செவத்தில் எழுதிக்கிட்டு இருப்பாங்க. நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி
உங்களை சிரிப்பதற்காக வளவர பார்த்து கொண்டிருக்கிறார் கடுமையான மாமப்பிள்ள இருக்காங்க 2 பேரும். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகில் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் என்னுடைய அக்கா மகன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக்கொண்டார். 120 கிலோ வெயிட், 14 வயசு. ஒரு நாளைக்கு 8 பிடி சோற ஒரு ஆளா திம்பேன். பேண்ட பிய கிளச்ச இளவட்டம் ஓடி தாண்ட முடியாது. என்னுடைய மாணவன் அவனுக்கு தீனி ஓட்டே அன்பாளையத்தில் கடன் ஆயிடுச்சு. உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டுக்கு பேரு போன பாலமேடு மண்ணின் மைந்தன் பாலமேடு பப்ளு அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக்கொண்டார். தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைப்பு சிறந்த ஒரு ஒளி ஸ்தாபனம் எங்களது நாதன் ரேடியோஸ். வாழ்த்துக்கள் ப்ரோ, சூப்பர் நாதன், சூப்பர் சூப்பர். நாடக அமைப்பு நாதன் ஆடியோஸ் ஆவணத்தான் கோட்டை மற்றும் நாவண்ணா ராஜேஷ் கண்ணன் வழக்கறிஞர் இருவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. அதனைத் தொடர்ந்து நாடகத்தை காண வருக வருகன இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். ஊர் அம்பலங்கள் சுப அரியணை செல்வத்தேவர், மேனா ஆறுமுகத்தேவர், இராவண்ணா மனோகரன் தேவர். அத்தனை நல்ல இதயத்துக்கு நன்றி கூறி இங்கே யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் மண்ணின் மைந்தன் தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கிடைச்சா நல்லது. கிடைச்சிருச்சு. அதனை தொடர்ந்து நடுவிலே உட்கார்ந்துருக்கிறான் கொக்குக்கு கண்ணி வைக்கிற மாதிரி. என்ன சித்தப்பா புகழ் எனது அன்பு புத்துரு விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமல் உள்ள குறிவனந்த மண்ணின் மைந்தன் புத்துரு பாண்டிக்கு ஒரு கிலா கிலா கிலா. அவ்வளோ கிலான்னா கிலாதேன். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார். வாத்தியார் இல்லாத கலை முன்னேற முடியாது. குருநாதர் இல்ல வித்தை குருட்டு வித்தை. என்னை வாழ வைத்தார் என்னோட வாத்தியார். விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ் மணித்தேவருடைய மாணவனும். நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக ஆதி காலத்திலிருந்து 600 வருஷம் உடமறந்தேன் படுக்க கள்ளிச்சேரி காளிமுனியன் அருளோடு. கள்ளிச்சேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் எனக்கு இன்னொரு பெருமை என்னன்னா, எங்கள் அப்பா பெருங்கொண்ட ஒரு விவசாயி. நான் ஒரு விவசாய மகன் என்பது எனக்கு பெருமை. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சுகுளம் கிராமத்திலே தினசரி கூத்தாடி எத்தனை பேர்த்துக்கு வேணால் நான் கஞ்சி ஊற்ற முடியும். எம்கேஆர் அன்பாளையம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். போயிட்டு லேடிஸை வர சொல்கிறேன், பொம்பளை புள்ள வரும். ஒரே ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், என் தம்பி எங்கள் அன்னைகளுக்காக. எந்த ஒரு கலையாக இருந்தாலும் சரி அங்கே ஆண்கள் எப்படி வேணாலும் இருந்து பிழைத்து கொள்ளலாம். ஆனால் அந்த கலையிலே தன்னுடைய வயிற்று பொழப்புக்காகவும் பிள்ளை ஓட்டியை காப்பாற்றுறதுக்காகவும் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் வீர தமிழச்சிகளை வணங்குகிறேன். எம்கேஆர் அது வரும். நம்ம சகோதரி போல் நினைத்து நீங்கள் வாட்டுக்கு அது வாட்டுக்கு ஒரு பக்கம் ஆடுறோம், நீங்கள் அங்கிட்டு ஆடுங்க. சில பேர் ஒரு சில பிள்ளைகள்லாம் கிண்டல் பேசுறிய, அது பாவம், மன கஷ்டம் வரும். யாருமே செய்யாதே அன்பு பிறகுகளை. என்னையும் கூட நீ நோத்தவங்கன்னு பேசு, நான் ஊத்துருவேன். 10 பேர் நல்ல கண்ட்ரோல். பாட்டு மறந்து வச்சு அடிச்ச அடி என்னை செருப்பிட்டு அடிச்ச மாதிரி டம்பட்டம். நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும்.